உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, நீ கிளாஸ்க்கு போ. முதல்ல தமிழ் நீயும் போ. அம்மா அக்கா கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, அப்பதான் நான் போவேன். இவனுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துதான் எடுத்து வச்சிருக்கோம். தமிழ், நான் தான் சொல்றேன்ல, நீ தம்பி உள்ள கூட்டிட்டு போ. வாடா போலாம். நீ சும்மா இருக்கா? அம்மா, நீ சாரி கேட்க போறியா இல்லையா? ஆதித்யா, தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்காத. ஒழுங்கா கிளாஸ்க்கு போ. போ. எங்களையே திட்டிட்டு இருக்காதம்மா. அந்த அரணி என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆதித்யா வேண்டாம், வா போலாம். நீ இருக்கா? இங்க என்ன நடந்துச்சுன்னு அம்மாக்கு தெரியட்டும். அம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் விளையாட்டு இருந்தோம். அப்ப அந்த அரணி என்ன பண்ணா தெரியுமா? பாத்தியாடி, எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆதித்யா, பாத்தியா, எங்க அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. நீ பால போடுறா. உன்கிட்ட தான்டா சொல்றேன். அரணி, நீ என்ன சொன்னாலும் அவன் திரும்ப மாட்டேங்கிறான். அவனுக்கு தான் அப்பா இல்லல, அதான். என்னது, அவனுக்கு அப்பா இல்லையா? ஆமாண்டி, அவனுக்கு அப்பா இல்ல. அவங்க அப்பா எங்கேயோ ஓடி போயிட்டாராம். ஏண்டி, யார பத்த என்ன சொல்ற? ஒன்ன சொல்லுவி அந்த மாதிரி. விட்ரி, எதுக்கடி அடிக்கிற? உண்மையதானடி சொன்னேன். என்ன பண்றீங்க? இதுக்கப்புறம் இப்படி சொல்லுவியா? ஸ்டாப் பத்தி இப்படி பேசுவா? விடுங்க மிஸ். என்ன நிறுத்துங்க. என்னாச்சு? இப்ப சொல்லுமா, அக்கா மேல ஏதாச்சும் தப்பு இருக்கா? ஏய் தமிழ், ஏய் தமிழ், தமிழ், எதுக்காகடி யாருக்காகவோ சண்டை போட்டுட்டு இருக்க? அவர் ஒன்றும் யாரும் இல்லை, என் அப்பா. அவர் யாராச்சும் தப்பா பேசினா நான் அடிக்க தான் செய்வேன். ஏண்டி இன்னும் முடிஞ்சதையே மனசுல வச்சிட்டு இருக்க? அவர் நம்மள வேண்டான்னு தூக்கி போட்டு போனவர். அவர் என் அப்பா, அவ்வளவுதான். வேண்டா தமிழ், அவரால் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நீயும் தேவையில்லாம அவர் மேல பாசத்தை வச்சு கஷ்டப்படாத. அவர் இனிமே நம்ம வாழ்க்கையில வரப்போறதில்ல. அவர் வந்தாலும் இல்லைனாலும் என் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? என்னைக்கா இருந்தாலும் அவர் என் அப்பா தான். ஆதித்யா, வா கிளாஸுக்கு போலாம். ஆதியை மறக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல பாரதி. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. அவதான் புரிஞ்சுக்காம கோவப்பட்டு இருக்கானா, நீங்களும் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாரதி, உன் கோவத்திலயும் சரி, தமிழோட கோவத்திலயும் சரி, ஒரே ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. நீயும் அவளும் ஆதி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதியோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இனி திரும்ப வரப்போறதும் இல்ல, இது திரும்ப தொடர போறதும் இல்ல. அப்படி ஒரு முடிவுக்கு வர உனக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் இல்ல. நேரமும் காலமும் தான் அடுத்து என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணும். தமிழ் அவ பாசத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம வெளிக்காட்டுறா. நீ வெளிக்காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுல இருந்த ஆதிய எப்பவோ தூக்கி போட்டேன். அப்படிலாம் அவன் நினைப்ப உன்னால அழிச்சிட முடியாது. 5 வருஷமா உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கியே தவிர ஆதியெல்லாம் நீ மறக்கல. ஒன்னே ஒண்ணுதான் பாரதி, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஒரு அம்மாவா நான் ஆசைப்படுறதும் அதுதான். ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டதும் அதுதான். நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இதே சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்னா ஆதி என் வாழ்க்கையில வராம இருந்தாலே போதும். நான் திரும்பவும் சொல்றேம்மா, என் மனசுல ஆதி இல்ல. என் வாழ்க்கையில அவருக்கு இடமும் இல்ல. முடிஞ்சது முடிஞ்சதுதான்.
இல்ல, இந்த ஜாதகத்தை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆனவரோட ஜாதகம் போல இருக்கு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி சொல்லுது. ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. என் ஆதியை பத்தி எனக்கு தெரியாதா? ஜோசியர் சொன்னதை தானே யோசிக்கிற. அவரு பொய் சொல்லல, உண்மையதான் சொன்னாரு. உண்மையை சொன்னாரா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. குளிர்காலத்தில் அடிக்கிற ஒரு சின்ன வெயில் மாதிரி தான் உனக்கு நடந்த கல்யாணமும். உன்னே உலகமா நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு நீ லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ண கல்யாணம் தான் அது. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு இன்னுமா புரியல? நம்ம அமெரிக்காவில் இருக்கும்போது உன் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ரிச்சர்ட் இருக்கார்ல, அவர் சிஸ்டரோட வெட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மேரேஜ்ல அவங்க ரிங் மாத்தும் போது அதை நான் ஏக்கமா பாத்துட்டு இருந்தேன். அதை பார்த்து நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு அதே சர்ச்ல எனக்கு ரிங் மாட்டி விட்ட. ஞாபகம் இருக்கா? சர்ச்ல வச்சு மோதிரம் மாத்தினா அது கல்யாணம் தானே, அதுதான் அவர் சொல்லிருக்காரு. இல்ல, அப்போ அவரு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் மீன் பண்ணாரா? அவர் என்ன மீன் பண்ணாருன்னு தெரியாது, ஆனா அவர் சொன்னதுக்கான முழு அர்த்தம் இதுவாதான் இருக்கும். என்ன ஆதி, நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ சொல்ற எதை நான் நம்பாம இருந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் கூடவா ஜாதகத்துல தெரியும்? எல்லாமே தெரியும். மோதிரம் மாத்தணுங்கிறது நம்மள பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் தானே. நாம உடம்பால வேணா ஒண்ணு சேராம இருக்கலாம், ஆனா மனசும் உயிரும் ஒன்னாதானே இருக்கு. அதனாலதான் உன்னோட ஜாதகத்திலே அவ்வளவு தெளிவா தெரிஞ்சிருக்கு போல. பொதுவா எனக்கு இந்த அஸ்ட்ராலஜில எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் மிராக்கிளா இருக்கு. ஆனா ஆக்சுவலி ஜோசியர் அப்படி சொன்னப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது. ஆதி, நீயும் நானும் ஒண்ணு சேரணுங்கிறது அந்த கடவுளோட விருப்பம். அதனாலதான் எனக்கு நீ திரும்ப கிடைச்சிருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.